ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபிட்னஸ் பார்ட்னர் டேவிட். அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நவம்பர் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல செய்தி, மிட் ஆஃப் மந்தில் ஒரு கெட்ட செய்தி. அந்த கெட்ட செய்தி நல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ரொம்ப மெயினாக ஜிம்முக்கு வரவங்களுக்கு ஒரு பேனிக் உருவாகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகலை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன், குட் நியூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, பாடி பில்டர்ஸு. அதில் அங்கேருந்து போன கிராமத்துலேருந்து போன சரவணன் அப்படிங்கிறவர் சாம்பியனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பாடி பில்டராக கூட மோதி அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த பாடி பில்டிங் லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அது ஸ்ப்ரெட்டும் ஆகலை. நியூஸில் வந்தது, பட் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகலை. அதை பார்த்து யார் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜிம்முக்கு வரணும், இளைஞர்களுக்கு மத்தியில் இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. அது அப்படியே மறைக்கப்பட்டுருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கெல்லாம் சிம்மசோப்பமாக இருந்தது இந்தியாவில். அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம நாமக்கல் மாவட்ட பக்கத்தில் ராசிபுரம் கிராமத்துலேருந்து நடந்த விஷயம். சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நெகட்டிவ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்க்கணும். அது என்னென்னா, இந்த மாதம் மிட் ஆஃபில் நடந்த சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மில் ஒரு ஜிம் மாஸ்டர், ஜிம் ட்ரைனர் ஒருத்தர் பயிற்சி செய்யும் பொழுதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணார். பண்ணிட்டு போய் ஸ்டீம் பாத்தில் அவர் காதில் ரத்தம் வடிஞ்சு பிணமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இறந்து அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி அப்படியே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஜிம்மு போகக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணோம்னா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த நியூஸை அவங்க அம்மா நியூஸில் பார்க்குறோம், அந்த வீடியோ கிளிப்பில் பார்க்குறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மா ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு, இவன் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், ஹெவியாக பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப ஹெவியாக பண்ணார். ஒன்று அன்டைமில் பண்ணுறாரு, ரெண்டாவது அவர் ஹை பிளட் ப்ரெஷர் வந்துருக்குது, மெடிக்கல் செக்கப் சரியாக இல்லை. இவர் பதட்டத்தோடு பண்ணுறாரு. அந்த வீடியோ கவனிக்கும் பொழுது ரொம்ப பதட்டத்தோடு அவர் பண்ணுறதா நல்லா தெளிவாக தெரிகிறது. அதுக்கப்புறமா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொன்னால், பாடி மிகப்பெரியதான ஒரு டாக்டர். அது சயின்ஸ் சொல்லுவோம். இருமல் வருது, தும்மல் வருது, காய்ச்சல், எல்லாம் டயர்டாகுது எப்படின்னு சொன்னால், எல்லாமே பாடி நமக்கு சொல்கிறதான ஒரு சிம்டம்ஸ். வேறு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம காட்டுது, நம்ம அலர்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஈவன் பசினா கூட நமக்கு தேவை போதும்னா அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கும். இப்படி இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸையும் பாடி சொல்கிற அந்த சயின்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுல கேட்குறதில்ல. அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா எவ்வளோ சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு. ஓவர் நைட்டில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்போ ஓவர் வெயிட் இருக்கா செக் பண்ணணும். ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ரெஸ்ட் ஹார்ட் ரேட் என்ன, நம்மளுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒர்க் அவுட்டு நம்முடைய பதட்டம் இல்லாத அளவுக்கு, தூக்கமின்மையோ, சாப்பிட்லையோ, பதட்டத்தோடையோ, டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் அவுட் நீங்கள் வரக்கூடாது, ஜிம் பண்ணக்கூடாது. அவ்வளோதானே, வெளியே வேற ஒன்றும் இல்லை. ரோட்டில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உன்னை யாரும் பயணம் பண்ணுறது இல்லையா? பஸ்ஸில் விபத்தாயிருச்சு, டூ வீலரில் விபத்தாயிருச்சு, நடந்து போகிற கீழே ஒரு யாரும் அந்த காரியத்தை செய்கிறது இல்லையா? ஒரு நாளைக்கு ஜிஹெச்சில் எடுத்துக்கோங்க, ஜென்ரல் ப்ரைவேட் மெடிக்கல் எடுக்கணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. எத்தனை டெத் ஆகுது? ஹாஸ்பிட்டல் யாரும் போகிறது இல்லையா? வேறு எத்தனையோ பிரச்சனை மூலமாக நடக்குது, வியாதிகள் அல்லது மரணங்கள். ஏன் ஜிம்மை மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாங்க? இது சோம்பேறிகள் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகள், சரியாக புரிஞ்சுக்காதவங்க சொல்கிற சாக்கு போக்குகள். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை தூக்கி போட்டு உங்களுடைய ரியல் பார்ட்னர் உங்கள் ஃபிசிக் தான். அது சொல்கிறத நீங்கள் கேட்டு கரெக்டாக உடற்பயிற்சி கொடுத்து உடலை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங்காக கூட இருந்து சப்போர்ட் பண்ணும். அழிக்க முடியாத செல்வம் ஆரோக்கியம் தான். ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ அதுக்கு எந்த சாக்கு போக்குகளும் நெகட்டிவ் காரியத்தை உள்ள மைண்டில் ஏற்றிக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பை கவனிங்க. நெகட்டிவ் காரியத்தை தூக்கி போட்டு ஒழுங்காக ஜிம்மில் போய் சேர்ந்து உடற்பயிற்சி உங்கள் ட்ரெயினர் சொல்கிறத கேட்டு டாக்டருடைய கன்சல்ட்டிங்கில் கரெக்டாக பண்ணி கொண்டு போங்க. ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது பாடி சொல்கிறத கேட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்கள் ஃபிட்னஸ் பார்ட்னர் டேவிட். பாய்.